ராசி சக்கரத்தில் 8வதாக வரக்கூடிய ராசி தான் இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்களுடைய அந்த வேகம் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அப்படி வேகமாக செயல்படுவாங்க. அதற்கான ஆதாயத்தையும் உடனே பெறணும் அப்படின்னு கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எந்த காரியத்தில் இருந்தாலும் எடுத்தவங்க கவுத்தணும் அந்த டக்கு டக்குன்னு இறங்கிட்டு அந்த வேலையில் ஒரு லாபத்தை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு வேகமுள்ள ஒரு ராசி அப்படின்னாவே இந்த விருச்சிக ராசி என்பர்களை சொல்லலாம். ஏன்னா அங்கே ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் அப்படிங்கிறதே போர்க்காரகன் என்று சொல்லுவாங்க. அந்த போருக்கு போகிற வீரன் எந்த மாதிரி ஒரு வேகத்தோடு இருப்பானோ அந்த மாதிரி தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களும் நல்ல ஒரு வேகமுடையவங்களாக இருப்பாங்க. இந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரமும் ரொம்ப ஒரு அற்புதமான நட்சத்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான அனுச நட்சத்திரமும் இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரமும் இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. புதனுடைய நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரமும் இந்த விருச்சிக ராசியில் இருக்குது. அதனால் குரு, சனி, புதன் இவங்க 3 பேருமே நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். இந்த 3 கிரகங்களும் நம்மளுடைய விருச்சிக ராசியில் இருக்கும்போது இவங்களுடைய திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேகம், விவேகம் இது எல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. தனக்காரகனும் இவங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தனவரவு உடைய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். மற்றபடி ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்ல. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு, தமிழ் புத்தாண்டோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இதனா வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இனியாவது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குமா, நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா, எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமையுமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு மெகா ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம். அல்ல குறையாத நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டில் நடக்க போது நல்ல நேரம் ஆரம்பமாக போகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி புத்தாண்டு பிறக்க இருக்கு. இந்த நிலையில் இந்த பிறக்கும் புத்தாண்டு இந்த பரபவ ஆண்டு விருச்சிக ராசிக்கு நிறைய நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கும் கூட ஒரு சில பரிகாரங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை பற்றி நம்ம இன்னமும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆண்டு மிகச்சிறந்த பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. யாரெல்லாம் முன்பு நிறைய கஷ்டப்பட்டோம், நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது பார்த்து நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போது அளவுக்கு மீறிய ஒரு முன்னேற்றம் அப்படின்னு இந்த ஆண்டை சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு சில பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். நிறைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய விஐபிகளோட அறிமுகம் இந்த ஆண்டில் கிடைக்கும். அதனால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஆண்டில் நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாக தான் இருக்கும். நல்ல விஷயங்கள்லாம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த பலன்கள் எல்லாமே இந்த ஆண்டில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றம் நிறைந்த காலகட்டம் என்பதனால புதுசாக இறங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கோவில் திருப்பணிக்காக நன்கொடை வாரி வழங்குவீங்க. கோவில் விஷயமா ஆன்மீக விஷயமா கொஞ்சம் இறங்கி ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடு இல்லாமல் இருக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில், அஸ்திவாரம் போடுறதுக்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாங்களே அந்த கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் சரியாக போகுது. அதே மாதிரி பிள்ளைங்களுடைய படிப்பில் ஒரு சில இன்னல்கள், பிள்ளைங்க மூலிமா ஒரு சில ஆரோக்கிய ரீதியாக சின்ன குறைபாடுகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பிள்ளைங்களோட செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். அவங்க மூலிமாவே ஒரு சில மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா குரு பகவான் ஆண்டு தொடக்கத்திலேயே சஞ்சரிக்கிறார். குரு பகவான் தனக்காரகன். அவர் நல்ல இடத்துல இருக்கும்போது தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது ஒரு யோக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாகும். தனக்காரகனே கூட இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? இந்த ஆண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக தான் உங்களுக்கு அமைய போகுது. தொழில்
தொழிலில், குடும்பத்தில், வேலை விஷயத்தில் ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்த நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த சிக்கல், பிரச்சனை எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா குரு பகவான் னுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வரன் தேடுறதுக்கு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2026லேருந்து 27க்குள்ளே உங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். வரன் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். குறிப்பாக வைகாசி மாதத்துலேருந்தே நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு புதிய மனிதராக இனி வருகின்ற நாட்களில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க. தைரியமாக, தன்னம்பிக்கை, என்னால் முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்க போகிறீங்க. ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆண்டில் சரியாகும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்த நபராக, நல்ல ஒரு தைரியம் நிறைந்த நபராக இந்த ஆண்டில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் வள வர போகிறீங்க. எதையுமே வெளிப்படுத்தாமல் இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்துவீங்க. அதனால் இந்த எந்த காரியெல்லாம் தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த காரியெல்லாம் இந்த ஆண்டில் நிறைவேறும். இந்த புலம்பல்கள் கொஞ்சம் குறையும். வைகாசி 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ, சுப நிகழ்வோ, சுபமங்கல யோகமோ ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். 5ல் சனி பகவான் இருக்கிறதுனால பிள்ளைங்களோட ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் சின்ன சின்னதாக தொந்தரவுகள், கொஞ்சம் விரைய செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. 10ல் கேது இருக்கிறதுனால வேலையில், தொழில் சார்ந்த விஷயத்தில் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2.5 ஆண்டுகளாக நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். படிப்படியான வளர்ச்சி ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் சனியோட சேர்க்கை இருக்கிறது நல்ல ஒரு ஒழுக்கம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய இன்னல்கள் கொஞ்சம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா சனி பகவான் அதிக உழைப்பை, நேர்மையை கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பார். செவ்வாய் போராடக்கூடிய ஒரு குணத்தை கொடுப்பார். அதனால் இவங்க 2 பேரும் சேரும்போது ஒவ்வொரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா ஒரு சில இடத்துல ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிலிருந்து ஒரு படி மேலே நல்ல ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில விருச்சிக ராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. மல்டி நேஷ்னல் கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில் அமைய போது நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். வீசா கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் வீசா கிடைக்கும். நான் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் வீசா ப்ராப்ளத்தினால என்னால் வெளிநாட்டுக்கே போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் அதெல்லாம் கிடைக்கும். அதனால் வெளிநாடு, வெளியூருக்கு செல்லக்கூடிய யோகம்லாம் இந்த ஆண்டில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தாய் தந்தையோரோட உதவி இந்த ஆண்டில் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அவங்களும் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல செய்தியெல்லாம் உங்களுடைய வீடு தேடி வரும். நிறைய சுப நிகழ்வு இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பெயர், புகழ் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும், எங்களுடைய வாழ்க்கை இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்கள் முடிந்தால் ஒரு முறை ஸ்ரீரங்க பெருமானை போய் வழிபட்டுடுவாங்க. காவல் தெய்வங்களை வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு விதமான குழப்பம் இருக்கு இல்லையா, அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். காவல் தெய்வங்களை வழிபடுங்க. நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். விளையாட்டு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு. அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு புகழ் உள்ள நபராக, நல்ல ஒரு பாராட்டு உள்ள ஒரு நபராக, மற்றவங்கள்லாம் பாராட்டுற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த ஆண்டில் இருக்கும். பெரிய பெரிய விஞ்ஞானிகளுடைய அறிமுகம், பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகமெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டில்
கிடைக்கும். பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பொற்காலம். இந்த காலத்தில் வர்ற வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த